ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டு டாய்லெட்டில் எந்த வித மஞ்சள் கரை படியாதுங்க, உப்பு கரை படியாதுங்க, எந்த வித கரையும் இல்லாமல் எந்த வித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் டீலாம் வடிகட்டுறதுக்கு இது போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வடிகட்டிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே இதில் வடிகட்டும் போது நாளாக இதுக்குள்ளே அப்படியே அந்த டீ தூள்லாம் போய் சேர்ந்து உள்ளுக்குள்ளே கரை படிஞ்சிருங்க. அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கரை படிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷிங் சோப்பு அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூடு யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த கரை அவ்வளோ ஈஸியாக போகவே செய்யாது. இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3/4 அளவுக்கு நிரம்புற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக பபிள்ஸ் விட்டு வருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக முட்டையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம துணி துவைக்கிற பவுடர் சேர்த்துக்கலாங்க. வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு பவுடர் யூஸ் பண்ணல, லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு எந்த வடிகட்டியில் நமக்கு கரை அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விடும்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கி வந்துடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த தண்ணியோட நிறத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இது நல்லா சூடாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக எடுங்க. ஒரு இடிக்கல் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம தண்ணியில் லைட்டாக அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோப் எடுத்துக்கோங்க. அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிக்யூடை ஸ்க்ரப்பரில் தொட்டு இது போல் அந்த டீ வடிகட்டியில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கனாலே உங்களோட டீ வடிகட்டி நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டீ வடிகட்டி எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க. அழுக்கு எதுவும் படியாமல் நம்ம நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம வீட்டு சிங்க்கு வாஷ் பேசின்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த வித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பெர்ஃப்யூம் தான். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சென்ட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். இதோட ஸ்மெல் சில நேரங்களில் நமக்கு பிடிக்காது. அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெர்ஃப்யூமை நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்ரூம் சிங்கில் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அதோட ஸ்மெல் இதில் நல்லா பிடிச்சிக்கும். இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 நாளைக்கு அப்படியே இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்கில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம சேர்த்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீங்கள் அகெயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃப்யூமுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் எசென்சியல் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம வீட்டு டாய்லெட்டில் உப்பு கரை, மஞ்சள் கரை, எந்தவித கரையும் படியாமல் நல்ல பளிச்சுன்னு நல்ல வாசனையாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பரான எஃபெக்டிவான டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. சர்ஃப் எக்ஸல், ஏரியல், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க.
இந்த துணி துவைக்கிற பவுடர் வந்து நம்ம வீட்டு டாய்லெட்டில் மஞ்சள் கரை, உப்பு கரை, எந்தவித கரையும் படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த ஆப்ப சோடாவும் கரை எதுவுமே படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு டாய்லெட்டில் வந்து எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேஸ்ட்டு சேர்க்க போகிறோங்க. டூத் பேஸ்ட். நீங்கள் சென்சோடைன், பெப்சோடென்ட்டு, கோல்கேட் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கலாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட்டில் இருக்கிற கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இது உங்களுக்கு தாராளமாக 10 டேஸ்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்குமே வருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொருக்கா இது போல் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து இது போல் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே மாஸ்க்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த மாஸ்க் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பக்கத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை அந்த மாஸ்க்குள்ளே வந்து சேர்த்துட்டு ஓரத்தில் வந்து கயிறு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து நல்லா டைட்டாக கெட்டி எடுத்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பருக்குள்ளே வச்சுட்டு இதை வந்து நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. உருட்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வந்து டூத் பிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டூத் பிக் எடுத்துக்கோங்க. டூத் பிக் இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஊக்கு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த ஊக்கை வச்சு நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. சுற்றி நம்ம எல்லா பக்கமும் ஓட்டை போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கத்தில் மட்டும் சுற்றி இந்த மாதிரி 7லேருந்து 8 ஓட்டை போட்டுக்கோங்க. இது போல் ஒரு சைடு மட்டும் ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறது இந்த ஓட்டை வழியாக வெளியே ரிலீஸ் ஆகுங்க. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிற மூடியை வந்து கலத்தி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த பாலை வந்து உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க. இது போல் ஓரத்தில் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளஷ் டேங்கை க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளஷ் பண்ணும்போது நம்மளோட டாய்லெட்டை ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணி கொடுக்கோங்க. எந்த வித மஞ்சள் கரையும் படியாது, உப்பு கரையும் படியாதுங்க. எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் வீட்டு டாய்லெட்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இருக்காதுங்க. எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.